மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சனியின் பார்வை, சனியின் அமைப்பு, சனியின் பார்வையெல்லாம் நிறைய விளக்கிட்டேன். நீங்கள் சனி ஆட்சியாக உள்ள செவ்வாயை பற்றி விளக்கினேன். தசாபுக்தியில் கிரக வலிமை எப்படி கணிப்பது. சரி, பொதுவாக சனி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். நம்முடைய சூட்சும வலு என்பது என்ன? இந்த இடத்துல சூட்சும வலு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனியை பற்றி கண்ணை மூடிக்கிட்டு சனி செவ்வாயை பற்றி கேட்டால் சொல்லிடணும். சனி செவ்வாய் என்பது ஒரு நிலையில், செவ்வாயை போன வாரம் முடிச்சிட்டோம், இப்போ இங்கே கொண்டு வர வேண்டாம். சனி செவ்வாய் என்பது ஆட்சியாக இருந்தால், உச்சமாக இருந்தால் 6, 8, 3, 6, 8, 12ஆம் இடங்களில் மறையணும். அப்படி மறைஞ்சால் அவங்க நல்ல பலன்களை செய்வாங்க. ஆட்சி உச்சமாக இருந்தால் அவர்களுடைய ஆதிபத்தியங்களை வலிமையாக செய்வார்கள். இந்த உச்ச சனின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார் இல்லையா, ஒரு உச்ச சனி அவருடைய ஆதிபத்தியத்தை வலுவாத்தான் செய்வார். எந்த ஒரு உச்ச கிரகமும் அதனுடைய ஆதிபத்தியத்தை கண்டிப்பாக தரும். ஏற்கனவே துலா லக்னத்துக்கு எப்படி விளக்கி இருக்கிறேன், துலா லக்னத்தை போடுறேன். சனி இங்கே உச்சமாக இருக்கிறார். 4, 5ஆம் பாவகங்களுடைய வலிமை, 4, 5ஆம் பாவகங்களை அவர் வலுத்து செய்வார். இதுக்கு என்னுடைய கோடீஸ்வரன் நண்பருடைய ஜாதகத்தை ஒரிஜினல் ஜாதகம் போடுங்கன்னு கேட்டிங்களே, அவருக்கு சனி நீச்சம். இப்போ சனி தசை நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை தடவை தான் அவரை திருப்பி போடுறது? ஒன்றும் இல்லை, சின்ன சப்ஜெக்ட் தான். அவருக்கு சனி நீச்சம். இந்த 4, 5ஆம் ஆதிபத்தியங்களில் 5ஆம் ஆதிபத்தியமான ஆண் வாரிசு அவருக்கு இல்லை. 3 பெண் குழந்தைகள், ஆண் வாரிசை கொடுத்துருச்சு. இந்த 4ஆம் ஆதிபத்தியத்தில் கல்வி இல்லை, அம்மா நல்லா இல்லை. இதற்கடுத்து நான் எப்படி அந்த திசையில் கணிக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், காரு வீடு வாகனம் இருக்கான்றதுக்கு சுக்கிரனுக்கு வந்துடணும். காரு வீடு வாகனம் நல்லா இருக்கா, சுக்கிரனுக்கு வந்துடணும். அம்மா அமைப்பு நல்லா இருக்கா, சந்திரனுக்கு வந்துடணும். சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ஒவ்வொரு தசாபுக்தி அமைப்புகளையும் புக்திகள் எப்படி பலன் தரும்னு நிறைய சொல்லியிருக்கிறேன் இல்லையா. ஏன் அதெல்லாம் ரிவைஸ் பண்ண மாட்டீங்களா? இப்போ என்னுடைய நண்பருக்கு இங்கே சுபத்துவ சனி. இவ சுபத்துவம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவருக்கு சுபத்துவமே இல்லையா? சுபத்துவம் இல்லாத நிலைமையில் ஒருவருக்கு, அல்லது சுபத்துவம் இல்லை என்பதை விட பாபத்துவமாக இருக்கிறார். இப்படி வச்சுக்கோமா, துலா லக்னத்தையே கொண்டு வந்துடுவோம். இப்போ இந்த இடத்துல பாபத்துவமாக இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல பாபத்துவமாக இருந்தால் என்ன நடக்கும்? ஒவ்வொன்றா இதை சனியை பற்றி மட்டும்தான் கேள்வி கேட்கணும். இந்த கிளாஸ் சனியை பற்றி மட்டும் ஒவ்வொன்றா பார்ப்போம். அப்படியே பலதரப்பட்ட விஷயங்களை நீங்கள் இதுக்குள்ள போட்டுக்கும் போது நான் சொல்லி கொடுக்குறதும் தடுமாறி எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு உண்மையான பலன்கள் எங்கே இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். இப்போ இது நீச்சபங்கம். நீச்சபங்க ராஜயோகம் அல்ல. இவர் கூட சூரியன் சேர்ந்தா நீச்சபங்க ராஜயோகம். இப்படியும் நல்லா இருக்கும், இப்படியும் உண்மையிலே பார்த்துக்கங்க, இப்படியும் இருக்கும். இது சனி உச்சம். இது சனி உச்சம். ஒரு சனி உச்சமாகிறதுக்கும் நீச்சபங்க நீச்சபங்கத்தில் இருக்கிறதுக்கும் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்களை சொல்லியிருக்கிறேன். இந்த வித்தியாசங்களை ஆரம்பத்திலே நம்ம சொல்லிட்டோம். சரி, சனி உச்சமாக இருக்கிறார். சனி உச்சமாக இருக்கிறார். உச்சம் என்பது என்ன? நேரடியாக ஆதிபத்தியங்களையும் காரகத்துவங்களையும் தருவது. காரகத்துவங்களில் அவருடைய தீய காரகத்துவங்களை தருவது. இந்த சனி இயல்பாக இருக்கிறார். அன்பு மாணவர்களே, சனியை பற்றி எத்தனை தடவைனாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். சனியை சொல்ல 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 புது புது பரிமாணத்தில் சனி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பார். 2 நிலைகளை போட்டிருக்கிறேன், 3வது நிலையையும் போட்டுருவோம். ஆட்சியாக இருக்கிறார். ஒரு தசையில் கிரக வலிமையை எப்படி கணிக்கிறது? நீச்சம் அப்படிங்கிறத முதல்ல வேணா போட்டுட்டு அப்புறம் கூட நீச்ச பங்கம்னு கொண்டு வரேன். இருங்க, இது நீச்சம். இந்த 3 விதங்களில், இப்போ ஒரு தசையில் 3 விதங்களில்
ஆட்சி, உச்சம், நீச்சம், பகை. நட்பும் போட்டுருவோமா? நட்பு. இப்போ இந்த இடத்த இப்படி இருக்கிறார். இப்போ இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் சனி எஸ்கேப்பே ஆக முடியாது. இப்போ நீச்சபங்க ராஜயோகம் மட்டும்தான். சனி உச்சமாக இருக்கிறார். இவர் உச்சமாக இருக்கின்ற அமைப்பில் இந்த 4-5 ஆதிபத்தியங்கள் சனி திசையில் ஜாதகருக்கு கிடைக்கும். லக்னாதிபதியின் வலுவை பொறுத்தது. பாயிண்ட் வந்துருச்சா? ஒருவருக்கு துலா லக்னம், சனி நீச்சம், குரு 5ஆம் இடத்தை பார்க்குது, சனி சுபத்துவம், 4ஆம் இடம் பலவீனமாகி விட்டது சனியின் நீச்சத்தினால். அதே சனி நீச்ச பங்கத்தை அடைந்திருந்தால், நீச்ச பங்கம் என்பது என்ன? செவ்வாயோடு சேர்ந்திருத்தல். நீச்சபங்க ராஜயோகம் என்பது என்ன? சூரியனோடு சேர்ந்திருத்தல். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சூரியனோடையும் சனி செவ்வாயோடையும் சேர்ந்தே இருப்பார். நீச்ச பங்கமும் இருக்கும், நீச்ச பங்கமும் ராஜயோகமும் இருக்கும். நீச்சம் என்பது என்ன? பலவீனமான நிலைமை. நீச்ச பங்கம் என்பது என்ன? முதலில் பலவீனம், அதற்கு பிறகு அந்த ஆதிபத்தியத்தை கொடுத்தல். நீச்சம் என்பது என்ன? தாழ்ந்த, ஒன்றுமில்லாத தன்மை. நீச்சம் என்பது ஒன்றுமே இல்லை. இப்போ என்னுடைய நண்பர் கல்யாணத்திற்கு முன்னாடியே அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இதே நேரத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய நண்பருடைய நேரத்தில் எனக்கும் 25 வயசு, அவருக்கும் 25 வயசு. அவருக்கு ஒரு 20-22 வயசு, என்னோட 3 வயசு இளையவர். அவருக்கும் வயசு. அந்த நேரத்தில் உனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும்தான், உனக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை அப்படிங்கிற அளவுக்கு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. உனக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை, ஆண் குழந்தை இருக்கும்னு தான் நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஏன்னா அன்னைக்கு என் அறிவு அவ்வளோதான். இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும்போது இதை விளக்கி சொல்கிறேன்ல. இதே என்னுடைய நண்பருக்கு, சிறு வயது நண்பர்ன்றதுனால நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம்ல. நான் என் ஜாதகத்தையே சுயமாக நான் ஆராய்ஞ்சிக்கிட்டு எனக்கு எப்போ ஆம்பளை பிள்ளை பிறக்கும், எனக்கு எப்போ பொம்பளை பிள்ளை பிறக்கும்னு நான் கணிச்சவன் தானே. அப்போ அவருடைய இதை நான் சொல்லும் போது, உனக்கு இப்போ கல்யாணம் ஆகும்னா இப்போ கல்யாணம் ஆகி பிள்ளை உனக்கு பொம்பளை பிள்ளைன்னு. உண்மையிலேயே அந்த பாப்பா முதல்ல பிறந்தா 1990 குறிப்பிட்ட ஒரு வயசில் பிறக்கும்போது, அந்த குழந்தை பிறக்கும்போது முதல் குழந்தை பெண் குழந்தைன்னு சொன்னவொடனே, குழந்தை பிறந்தவொடனே ஃபோன் பண்ணதை அவர் எனக்கு தான், நீ சொன்ன மாதிரியே எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னார். ஆனால் அந்த நேரத்தில் கூட நான் அன்றைக்கு எனக்கு இருந்த அறிவின் காரணமாக, நீ ஆம்பளை பிள்ளை உனக்கு உண்டு 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 அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கூட கிண்டல் பண்ணுறாரு, நீ ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொன்ன என்னாச்சு? ஆனால் எனக்கு அன்றிருந்த அறிவு அவ்வளவுதான். உங்கள் முன்னாடி இன்னைக்கு குருவாக ஆசானாக நிற்கின்ற நான் என்னுடைய 25 வயசில் முழுமையான கணிக்கும் திறமையை வைத்திருக்கவில்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அந்த 25 வருஷத்துக்கும் அதற்கடுத்து தாண்டி 35 வருஷம் என்னுடைய அனுபவத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னுடைய நண்பருக்கு 24 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. அவருக்கு 24 வயசில் கல்யாணம் ஆகும்போது என்னுடைய கணிக்கும் திறமை எப்படி இருந்ததுன்னா, உனக்கு முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை உனக்கு கண்டிப்பாக 2வது ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னேன். 2வது ஆம்பளை பிள்ளை அவருக்கு பிறக்கலையே. சரி, அதற்கான காரணம் என்ன? தவறு செஞ்சு 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 தானே நம்ம கணிக்கும் திறமையை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரோம் இல்லையா? அப்போ தவறு செய்கிறது எந்த இடத்துல தவறு செஞ்சோம்? 25 வயசில் தவறு செய்கிறதுக்கும் 25 வயசு அனுபவத்திற்கும் 55 60 அதற்கடுத்து 35 வருஷம் தாண்டதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? சரி, இங்கே புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுக்க இந்த அமைப்பு ஏன் அவருக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை? குரு பார்வையின் காரணமாக மட்டும்தான் அங்கே பெண் குழந்தைகள் அனுமதிக்கப்படுகின்றனவே தவிர, இந்த குருவின் பார்வை இல்லைன்னா அவருக்கு குழந்தைகள் பாக்கியமே இல்லை. இந்த குருவின் பார்வை ஒரு ஸ்தானம் அமைப்பில் பரிபூரண நீச்சம் என்று சொல்லுகிறோம் இல்லையா? பரிபூரண நீச்சம், நீச்ச டிகிரியை நோக்கி நெருங்கி இருக்கக்கூடிய நிலைமையில சனி வந்துட்டார். அப்போ நீச்சம் என்பது என்ன? நான் சொன்னது அன்பு மாணவர்களே, இதை ரொம்ப கடினமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீச்சம் என்பது முழுக்க தர இயலாத நிலை. ஒரு கிரகம் நீச்சம் அடைவது என்பது, இந்த நீச்சபங்க ராஜயோகத்தை முழுமையாக விளக்கினவன் நான் தான். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான ஆட்களுடைய ஜாதகத்தை போட்டு 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 மனசுக்குள்ளே போட்டு 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 எப்படி எப்படி நடக்குது என்பதை பார்த்துக்கிட்டு தான் இதுக்கெல்லாம் வந்திருக்கிறோம். நீச்சம் என்பது ஒரு கிரகம் தன்னுடைய ஆதிபத்தியத்தை, காரகத்தை 10% தரும். நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒருவருக்கு மட்டுமே தேவையான அமைப்புகளை, காரகத்துவத்தை கொடுக்கிறது. எந்த ஒரு கிரகமும் நீச்சமடைகின்ற நிலைமையில் காரகத்துவத்தை இழந்து விடுவதில்லை. காரகம் 10%. அதாவது ஒரு மனிதனுக்கு தேவையான, இதைத்தான் நான் குரு நீச்சம் சுக்கிர நீச்சம்லாம் சொல்லி கொடுத்தேன்.
சுக்கிரன் நீச்சமானா ஒரு பொம்பளை கிடைக்கும், குரு நீச்சமானா 100 ரூபா அவருக்கு அன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான அந்த மாதத்திற்கு தேவையான சம்பளம் கண்டிப்பாக கிடைக்கும். இதைத்தான் இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் நீச்ச பங்கம் என்பது முதலில் அவர் நீச்சப்பட்டு முதலில் அந்த ஆதிபத்தியம் நீச்சமாகி ஒன்றுமில்லாததாக ஆகி பிறகு அந்த தசையின் பிறகு 19 வருட தசையில் 9.5 வருஷம் நீச்சமாகி அந்த 9.5 வருஷத்திற்கு பின்பு நீச்ச பங்கமாகி அதே ஆதிபத்தியத்தை ஒரு நபருக்கு தேவையான அளவிற்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில் அந்த நீச்சபங்க கிரகம் அமைகிறது. வார்த்தைகளில் நான் ரொம்ப கவனமாக அளந்து பேசுவேன் வகுப்பில். இதை திருப்பி 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 கேட்டிங்கன்னா தான் புரியும். அதுக்கு எதுவும் இப்போ இங்கே போட்டுருவோம். இப்போ 3ஆம் இடம் கெட்டு போச்சு. இப்போ புரியுதா உங்களுக்கு? 3ஆம் இடம் இப்போ கெட்டு போச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு முழுமையான ஜாதகமாக இது வந்து விட்டது. இப்போ டாக்டர் ரமேஷ் புரியுதுன்னு சொன்னார். இந்த ஜாதகர் 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலமாக இருக்கின்ற காரணத்தினாலும் சந்திரன் ஒரு அமைப்பில் எல்லா விதத்திலையும் இப்போ வந்து யார் இங்கே அதிக சுபத்துவமான ஒரு கிரகமாக இருக்கிறாரு? சனியின் பார்வையை வாங்கியிருந்தாலும் கூட குரு தான் இங்கே சுபத்துவமான கிரகம். வேறு யாரும் இங்கே அதீத சுபத்துவமான கிரகம் இல்லை. இவர் கண்டிப்பாக மருத்துவத்துறையில் இருப்பார். மருத்துவத்துறையில் இருப்பார்ன்றதுக்கான இன்னொரு அமைப்பு என்ன? யோக தசாபுக்திகள் நடக்கிறது, லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். அப்போ இந்த குழந்தை சிறு வயதிலிருந்தே பயாலஜி சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் ஆர்வமாக இருக்கும். இங்கே இந்த இடத்துல நீச்சம்னு எடுத்தாலும் நீச்சத்தை அந்த சுபத்துவம் அப்படியே இது கட்டுகிறது. பரிவர்த்தனை அமைப்புகளும் ஓரளவுக்கு நன்றாகத்தான் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? இந்த 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பில் ஜாதகர் மருத்துவம் படித்து கொண்டிருப்பார். ஜாதகர் மருத்துவம் படிப்பார். தசாபுக்தி அமைப்புகள்னு வந்துருவோமா? இப்போ 10 வயதிற்கு மேலே சரி 10 வயது வரைக்கும் கூட கரெக்டாக கொண்டு வர முடியாது. இப்போ 10 வயதுன்றது 10 இங்கே விசாகம் 4ஆம் பாதம் வராது. சரி கரெக்டாகவே கொண்டு வந்துடுறேன். ஒரு கற்பனை ஜாதகமாகவே கொண்டு வந்துடுறேன். விசாக 4ஆம் பாதத்தில் என்ன வரும்? இங்கே துலா ராசி வந்துருச்சு. இங்கே போட்டால் சனி வந்து சுபத்துவமாக இருப்பார். சனியை வந்து இங்கே கொஞ்சம் இங்கேயே போட்டுடுறேன். அப்போ 10 வயது ஒரு நிமிஷம் 10 வயதுன்றதை நான் 4 வயதாக குறைச்சிட்றேன். குரு வந்து 4 வயசு வரைக்கும் இருப்பார். குரு 4 வயது வரைக்கும் இருப்பார். அப்போ சனி வந்து 4 வயதிலிருந்து சனி தசை புதன் சனி புக்தி ஒரு 3 வருஷம் நடக்கும். அதாவது 7 வயது வரைக்கும். சனி தசை புதன் புக்தி 10 வயசு வரைக்கும் நடக்கும். சனி கேது 11 வயசு. சனி தசை சுக்கிர புக்தி 14 வயசு வரைக்கும் நடக்கும். சனி தசை சூரிய புக்தி 15, சந்திரன் 16 வயசு வரைக்கும். அதாவது அப்படியே ஒவ்வொன்றா கொண்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு லேசாக அப்படியே புரிஞ்சிடும். இப்போ புக்தி வாரியாக நான் விளக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அப்படியே சனியை வந்து ஆட்சி நட்பாக கூட கொண்டு வந்துடலாம். முதல்ல இயல்பான சனியை புரிஞ்சுக்கோங்க. இயல்பான சனி இந்த 2 ஆதிபத்தியங்களையும் வலிமையாக செய்யக்கூடியவராக இருப்பார். இந்த இடத்துல குரு நீச்சபங்க அமைப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இந்த பக்கத்தில் குருவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கிறதுனால குருவும் நீச்சபங்கமாக இருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? சனி தசையில் இயல்பான நல்ல அமைப்பில் லக்னாதிபதி உச்சத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினாலும் இங்கே ராஜயோகாதிபதியாக்கிய 2 ஆதிபத்திய அமைப்புகளில் சுப ஆதிபத்தியங்களை கொண்டிருக்கக்கூடிய சனி தசை நடத்துறதுனாலையும் சிம்மம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும் சிம்மம் வலுவாக இருக்கா? 9ஆம் அதிபதியும் கெட்டு போகாத காரணத்தினாலும் தகப்பன் நல்லா இருப்பார். பாயிண்ட் வந்துருச்சா? 4ஆம் அதிபதி உச்சம் குரு வலுத்திருக்கிறார், தாய் நல்லா இருப்பாங்க. பாயிண்ட் வந்துருச்சா? ஒவ்வொரு பாயிண்டாக லேசாக அந்த கற்பனை ஜாதகத்தில் வருதா? தகப்பனும் தாயும் நல்லா இருப்பாங்க. அப்போ தகப்பனும் தாயும் நல்லா இருந்தாங்கன்னா குழந்தைய நல்லா படிக்க வைப்பாங்கல்ல. ஒரு வறுமையான படிப்பு சூழலில் கஷ்டப்பட்டவங்க இப்போ ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போதே நான் தசாபக்தி அமைப்புகளில் ஆன்லைன் ப்ரெடிக்ஷன்லேயே என்னங்க நீங்கள் 10-15 வயசு வரைக்கும் காலில் செருப்பே இல்லைங்க, உங்களுக்கு சட்டையெல்லாம் ஒழுங்காக போட்டதில்லை, நீங்கள் ரொம்ப வறுமையில் படிச்சிங்கன்னுவேன். ஆமாம் குருஜி, நான் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பேசவே மாட்டேன். ஏன்னா எனக்கு சட்டை கூட போட்டிருக்கிறது கிடையாது. நான் அண்ணன் சட்டையை போட்டு போவேன், தம்பி சட்டையை போட்டு போவேன், ஒரே சட்டையை 6 மாதம் போட்டிருப்பேன். இப்படிலாம் சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எதனால் இந்த பலனை கணிக்க முடிகிறது? தசாபக்தியின் அடிப்படையில், லக்னத்தின் அடிப்படையில், அந்த கிரகத்தினுடைய காரக ஆதிபத்திய அமைப்புகளின் அடிப்படையில். இப்போ நான் லக்னத்தை தொட்டு வரேன்றது இப்போ லேசாக புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து லக்னத்தை மட்டுமே தொட்டிருந்த நான் இப்போது 4, 5ஆம் பாவகங்களுக்கு வந்து விட்டேன். எப்படி? ஏன்?
ஏன்னா பள்ளி பருவத்தில் ஒரு குழந்தைக்கு யார் முதல்ல அவசியம் தேவை? அப்பா அம்மா அவசியம் தேவை. அப்போ அப்பா அம்மா வலிமையாக இருந்தால் தானே ஒரு குழந்தை வந்து நன்றாக அந்த தசாபக்தியில் படிக்க முடியும், விரும்பிய கல்வி படிக்க முடியும். விரும்பிய கல்வியை படிக்க வைப்பது யோக தசைகள். எல்லாருக்கும் புரியணும். டாக்டர் ரமேஷுக்கும் சரி, முருகானந்தத்துக்கும் சரி, நம்ம வானவியல் வெங்கடாச்சலத்துக்கும் சரி, நம்முடைய நாவலடி பழனியாண்டிக்கும் சரி, எந்த மாணவர்கள் வில்லங்க பானு உள்பட எல்லாருக்கும் சொல்கிறேன், விரும்பிய கல்வியை படிக்க வைப்பது யோக தசாபக்திகள். விரும்பிய கல்வி என்பது சுபத்துவ கல்வி, சுபத்துவ கிரகத்தினுடைய கல்வி. நம்முடைய ஒரு விதி என்ன? என்னதான் ஒரு கிரகம் சுபத்துவமாக இருந்தாலும் அவயோக தசைகள் நடக்கும் பொழுது அந்த சுபத்துவ கிரகத்தின் கல்வியை நீங்கள் படிக்க முடியாமல் போய்விடும். ஒன்றுக்குள்ள ஒன்று லிங்க்கு தானே. அப்போ இந்த இடத்துல சுபயோக நல்ல ஆதிபத்திய விசேஷம் இல்லை யோக தசை சனி தசையில் நடந்தால் இந்த குழந்தைக்கு சுபத்துவ தசையான மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, பூமி என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் செவ்வாயுடைய கல்வி அவருக்கு வர வேண்டும். செவ்வாயுடைய சுபத்துவ வலுவின் முதல் நிலை வலுவிற்கேற்ப அவருக்கு மருத்துவமா இன்ஜினியரிங்கா என்பதை நம்ம கணிக்கணும். இந்த இடத்துல செவ்வாய் ஸ்தான பலத்தை இழந்திருந்தாலும் கூட திக்பலத்தை அடைந்திருக்கிறார். அவருக்கு சனியின் பார்வை இருந்தாலும் கூட அங்கே குருவின் பார்வை மேலோங்கி இருக்கின்ற நிலைமையில் இந்த இடத்தை நீங்கள் எப்படி கணிக்கணும்னா குருவிற்கும் செவ்வாய்க்கும் இடையே இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பில் தான் நீங்கள் கணிக்கணும். குரு இங்கே 5 டிகிரியில் இருக்கிறார், செவ்வாய் இங்கே 4 டிகிரியில் இருக்கிறார். கண்டிப்பாக மருத்துவம் கிடைக்கும், கண்டிப்பாக இங்கே மருத்துவம் கிடைக்கும். சரி, ஒருவேளை இந்த இடத்துல நான் நவாம்ச சுபத்துவத்தை சொல்லி கொடுத்துருக்குறேன். நவாம்ச சுபத்துவம் என்ன? புனர்பூசம், கடகம், ஆயில்யம். இப்போ இந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த இடம் வந்து நவாம்சத்தில் எப்படி வருது? புனர்பூசம் வந்து இந்த இடத்துல புனர்பூசத்தில் இங்கேயே வருவார் செவ்வாய், அதாவது வர்க்கோத்தமம் என்கின்ற அமைப்பில் இருப்பார். பூசம் 1, 2 இது சுபத்துவம். பூசம் 3ஆம் பாதத்திலேயோ ஆயில்யம் 1ஆம் பாதத்திலேயோ ஆயில்யம் 4ஆம் பாதத்திலேயோ இருந்திருந்தால் அவர் நிச்சயமாக மருத்துவம் படிப்பார். பூசம் 1ஆம் பாதம், பூசம் 4ஆம் பாதம், பூசம் 3ஆம் பாதம். அப்போ இங்கே பூசம் 3ஆம் பாதம் சுபத்துவம், சுக்கரனுடைய வீடு. ஆயில்யம் 1ஆம் பாதம் குருவினுடைய வீடு, சுபத்துவம். ஆயில்யம் 4ஆம் வீடு, சுபத்துவம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நவாம்சத்தை கொஞ்சம் இங்கே எது அதிக சுபத்துவம், இந்த இடத்துல மருத்துவமா அல்லது கீழ்நிலை படிநிலை அமைப்புகளில் செவ்வாய் கொஞ்சம் பலன் குறைகிறாரா என்பதை அந்த இடத்துல இவர் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறார் என்பதை அறிவதற்கு நீங்கள் நவாம்ச அமைப்புக்கு வந்துடணும். சுபத்துவ ராகு தசையில் சந்திரன் 5 வருஷம் 8 மாதம், செவ்வாய் இங்கே திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ சந்திரன் 6, செவ்வாய் 13 வயசு வரைக்கும், ராகு 31 வயசு வரைக்கும், குரு 49 வயசு வரைக்கும், இப்போது சனி தசை 68 வயசு வரைக்கும் அவருக்கு நடக்க போகுது, நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அவருக்கு சனி தசை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அவருக்கு என்ன? சனி தசையில் சுயபக்தி நடக்குது. சனி தசையில் சுயபக்தி இப்போ முடிஞ்சு புதன் பக்தி ஆரம்பம். மாணவர்கள் இவருடைய சனி தசை எப்படி இருக்கும் பாருங்கள். சனி தசை புதன் பக்தி 10 நாளாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் சொல்லிக் கொடுத்த விதிகள் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வாங்க. இவர் அரசு ஊழியராக இருப்பதற்கான அத்தனை அமைப்போல் இங்கே வந்துடும். சனி நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி நட்பு வீட்டில் இருக்கிறாரா? சனி இங்கே பாபத்துவமாக இல்லை, சனி இங்கே பாபத்துவமாக இல்லை. அம்சத்தில் செவ்வாயும் சனியும். இதில் என்ன ஒன்றுனா டக்குன்னு அம்சத்தில் எல்லாமே மாறும். பர்த் டைம் மட்டும் இருந்தால் இந்த அம்சத்தை குறிக்கிறதுக்கு 50 வயசுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பர்த் டைம் கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் நெகட்டிவ்னு சொல்லுவேன். இந்த இடத்துல பாருங்கள், செவ்வாய் திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறார். திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒன்று. அந்த ஸ்தான பலம் என்பது வந்துடுச்சு இல்லையா? சரி, நீங்களே சொல்லுங்க, இவருடைய சனி திசை என்பது எப்படி இருக்கும்? இவரை நம்முடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இங்கே செவ்வாய் சிம்மத்தை பார்க்கின்ற காரணத்தினாலும், ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும், சூரியன் உச்சமாக இயல்பாக இருக்கின்ற காரணத்தினாலும் இவர் இங்கே அரசு மருத்துவராக இருக்கிறார் என்பதை மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? மாணவர்கள், சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு, செவ்வாய் சிம்மத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. ஆனால் சிம்மம் கூடுதல் சுபத்துவமாக இருந்தால் என்ன நடக்கும்? அதிகாரம் கிடைக்கும்.
மருத்துவருக்கு டாக்டருக்கு அதிகாரம் கிடையாது, அரசு சம்பளம் மட்டும்தான். இது ஒரு சேவை அமைப்பு, இது ஒரு சேவை அமைப்பு. ஆக இங்கே குரு மட்டும் சிம்மத்தை பார்த்திருந்தா இவர் மருத்துவராக இருந்தாலும் மருத்துவராகிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரியெல்லாம் ஆள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அமைப்புள்ள போயிருப்பார். இங்கே சிம்மத்தை செவ்வாயும் சனியும் பார்ப்பது சிம்மத்தை அதிகாரமற்றதாக ஆக்குகிறது. அதிகாரமற்றதாக ஆக்குகின்ற காரணத்தினால 26 வருடங்களாக இவர் அரசு அமைப்பாக இருக்கிறார். அரசுக்கேற்ற அமைப்பு சூரியனும் சந்திரனும், தேய்பிறை சந்திரனாகி சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. சிம்மாதிபதி உச்சமாக இருப்பது அரசு சார்ந்த அமைப்புள்ள இருக்கிறார் அப்படிங்கிறத காட்டுது. சனி அங்கே பார்த்துட்டாலே அதிகாரத்தை இழக்க வைப்பார் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவேன். அந்த அதிகாரத்தை இழக்க வைக்கின்ற அமைப்புல இங்கே டாக்டர் என்கின்ற அமைப்பு மட்டும் சேவை அமைப்புல மட்டும் வந்துருது. லக்னத்திற்கு 10ஆம் இடத்திற்கு அருகே செவ்வாய் இருக்கிறார். லக்னத்திற்கு 10ஆம் இடத்திற்கு அருகே செவ்வாய் இருப்பது மேஷ லக்னத்தின் குணம் மருத்துவ குணம்னு நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். மேஷ லக்னத்தின் குணம் மருத்துவ குணம். ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் இருந்தாலும் செவ்வாயின் வீட்டில் லக்னாதிபதியை போல செயல்படக்கூடிய ராகு புதன் சுக்கரனுடைய அமைப்பின் அடிப்படையில் ஜாதகரை அடுத்தடுத்து குருதசை யோக தசை இங்கே அவயோக தசையாக இருந்தாலும் 3ஆம் இடம். இங்கே மிக கடுமையாக நாம் கவனிக்க வேண்டியது சனி பாபத்துவமாக இல்லை. சனி 3ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறார். எல்லா விதிகளும் இங்கே பொருந்தி வருதா? ஒரு அவயோக தசை எந்த இடத்துல இருந்தால் நன்மைகளை செய்யும்னு அடிக்கடி சொல்வேன் இல்லையா? 3, 6, 10, 11ஆம் இடங்கள்ல நல்ல, அதாவது நட்பு ஸ்தானங்கள்ல இருந்தால் நல்ல பலன்களை செய்வார்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? சனி 10, 11ஆம் இடங்கள்ல ஆட்சியாக இருக்கிறத விட 3, 6ஆம் இடங்கள்ல நட்பாக இருப்பது அவயோக திசை அமைப்புள்ள நன்மைகளை செய்யும்னு சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவருடைய சனி திசை எப்படி இருக்கும்?